எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர்ல தாங்க இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு அபார்ட்மெண்ட் தான் வந்து பார்க்க வந்திருக்குங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 ஃபிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. அதோட டீடைல்ஸ் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேங்க. அதாவது அம்பத்தூர்ல எக்ஸாக்ட் எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அம்பத்தூர் ஓடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க லொகேட் இருக்கு. சொல்ல போனா அப்படியே ஓடி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடுங்க. அதே மாதிரி அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க. அம்பத்தூர் மார்க்கெட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 500 மீட்டர்ஸ் தாங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா இந்தியன் பேங்க் காலனி சந்திரசேகரபுரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருமையான அபார்ட்மெண்ட் வந்து லொகேட் ஆயிருக்குங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர்ல அபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புதூர் கள்ளிக்குப்பம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. நம்ம அப்படிலாம் கிடையாதுங்க. எக்ஸாக்டா வந்து பார்த்தீங்கன்னா ஓடி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஏரியா அப்படின்னே சொல்லாங்க. உங்களுக்கு எலிவேஷன் பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது எலிவேஷனுக்கு முன்னாடியே வந்து இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரலாங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரை அப்படியே இந்த பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு வரையுமே வந்து பண்ணிக்க தேவையில்லைங்க. இந்த அபார்ட்மெண்ட் லொக்கேட் ஆயிருக்க ஏரியாவுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அப்படியே பாருங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. நல்ல அழகான அருமையான வீடுகள் இருக்க ஒரு பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வைடான ரோடு, 30 ஃபீட் ரோடு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 20 ஃபீட் ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு மற்ற டீடைல்ஸ் எல்லாமே சொல்கிறேன். நீங்கள் அம்பத்தூர் சரௌண்டிங்கில் ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் ஒரு ஃப்ளாட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க. இப்போ நம்ம இந்த அபார்ட்மெண்ட்டோடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாங்க. இதோடைய பில்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்பி ப்ரொமோட்டர்ஸ் தாங்க. இந்த அபார்ட்மெண்ட்டோடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சு ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு பேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கார்னர் பிளாட்டுங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லாங்க. மொத்தம் இந்த அபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. 3 ஃப்ளோரில் மொத்தம் 8 யூனிட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 8 யூனிட்டில் ஒரு 1 பிஹெச்கே, ஒரு 3 பிஹெச்கே, 6 2 பிஹெச்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த 8ல் 2 வந்து புக் ஆயிடுச்சுங்க. அதாவது ஒரு 3 பிஹெச்கேவும் புக் ஆயிடுச்சு, ஒரு 2 பிஹெச்கேவும் புக் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 பிஹெச்கே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிஹெச்கே தான் வந்து அவைலபிள் இருக்கு. 2 பிஹெச்கே சைஸஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 864 852 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து அவைலபிள் இருக்குங்க. 1 பிஹெச்கே எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 550 ஸ்கொயர் ஃபீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட்ஸ் வந்து இருக்குங்க. இதில் ஒரு அருமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்க 2 பிஹெச்கே எல்லாமே வந்து ஈஸ்ட் ஃபேசிங்க. பொதுவாக நம்ம வந்து ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்கில் இடம் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இவ்வளோ ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நமக்கு ஒரு 2 பிஹெச்கே ஃபிளாட் கிடைக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் சொல்லாங்க. 1 பிஹெச்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்ட் ஃபேசிங்லையுமே கிடைக்குதுங்க. இப்போ இந்த அபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குங்க. வித்தின் 3 மந்த்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம எர்லியாக இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ரீசனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்குங்க. அதாவது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் சூஸ் பண்ணுறதுலேருந்து நீங்கள் வந்து கலர் பண்ணி பெயிண்டிங் பண்ணிக்கணும், இல்லை உங்களுக்கு இன்டீரியர் எதனா பண்ணணும் அப்படின்னா இப்போவே அட்வான்ஸ் கொடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பில்டருமே நம்மளை வந்து இப்போ இன்வைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 100% வாஸ்து வந்து பார்த்து இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி வரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பெரிய கிரில் கேட்டுமே இவங்க வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு கார் பார்க்கிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு யூனிட்டுக்கு கொடுத்துருக்க கார் பார்க்கிங் ஸ்பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காரு 2 பைக் நிறுத்திக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்பேஸ்மே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு அருமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பில்டிங்கை சுற்றி நமக்கு ஒரு 5 அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் பேக்மே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அபார்ட்மெண்ட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபீட்டுக்கு காம்பவுண்ட் வாலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால உங்களுக்கு டீவியேஷன் ப்ராப்ளம் வந்து இருக்காதுங்க. நம்ம அபார்ட்மெண்ட்ல மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லிஃப்ட்டுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ்மே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டெப்ஸில் போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நமக்கு ஸ்டெப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கிரானைட்ல தாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கைப்பிடியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்க 1 பிஹெச்கே ஹவுஸும் 2 பிஹெச்கே ஹவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காட்ட போகிறாங்க. நீங்கள் அம்பத்தூர் சரௌண்டிங்கில் கண்டிப்பாக வந்து பிளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த கன்சிடர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான லொக்கேஷனில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதுனால நீங்கள் இப்போவே புக் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உடனே போகலாம், சீக்கிரம் வாங்க. இப்போ நம்ம 3rd ஃப்ளோரில் இருக்க 1 பிஹெச்கே ஹவுஸ் தாங்க வந்து பார்க்க வந்திருக்கோம். நீங்கள் லிஃப்ட் விட்டு இறங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளாட் வந்து இருக்குங்க. அதாவது நான் சொல்லியிருப்பேன் 1 பிஹெச்கே ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்ட் ஃபேசிங் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 550 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நமக்கு டீ கூட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோருமே கொடுக்க போகிறாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹாலுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 பிஹெச்கேக்கு ஹாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைஸில் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஹால்லேயே வந்து ஃப்ரெஞ்சு விண்டோ டோருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அண்ட் உங்களுக்கு நீங்கள் இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து இன்டீரியர் ஒர்க்ஸுமே வந்து இவங்க பண்ணி கொடுக்குறாங்க.
நமக்கு இப்போ இந்த வீடியோ பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டர் சைட்லேருந்து அவங்க என்ன விருப்பப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக எந்த ஒரு சேஞ்சஸுமே சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டைல்ஸ் என்ன சொல்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து பெயிண்ட் என்ன சொல்கிறீங்களோ அது மட்டும் இல்லாமல் இன்டீரியர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து எர்லியாக வீடியோ பண்ணுறாங்க. நம்ம ஹாலில் இருந்து அப்படியே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெஸ்ட் ரூமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேரிவேர் பிராண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆக்சசரிஸுமே வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்த உடனே நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் தாங்க. இது 1 BHK அப்படின்றதுனால கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு வென்டிலேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த சின்ன கிச்சனை வந்து நீங்கள் வந்து இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடுலர் கிச்சனாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு அதுக்கான நீங்கள் வந்து இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா பில்டரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 BHKல இருக்க அந்த ஒரே ஒரு பெட்ரூம் தான் வந்து பார்க்க வந்திருக்கோம். பெட்ரூமும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு லாஃப்ட் எல்லாமே வந்து இவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கேயும் வந்து இன்டீரியர் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இன்டீரியர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்கள் உள்ளே வரும்போதே தெரியும் நம்ம எந்த ஒரு லைட் எதுவுமே கிடையாது. வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அருமையாக இருக்குங்க. ஒரு வீட்டுக்கு வெளிச்சம் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் வந்து நிறைய ஒரு ஃபிளாட்ஸ்லாம் வாங்கிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சமே இல்லாமல் ஒரு டார்க்கில் இருக்காங்க. அதுலேயுமே நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரூம்ல இருந்து அப்படியே ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ஒரு பிளேஸ்மே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பால்கனியாக வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். சேர் போட்டு இப்போ நீங்கள் வந்து 1 BHK அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து கப்புள்ஸ் நீங்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அருமையாக ஈவினிங் டைமில் இந்த வியூவை வந்து பார்த்தீங்கன்னா ரசிக்கலாங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு திக் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்க 2 BHK ஹவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய அப்பார்ட்மெண்ட் நிறைய ஃபிளாட்ஸ் போய் பார்த்துருப்போங்க. ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டில் தெரியும். ஆனால் இந்த ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் வீடு வந்து கிடையாதுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை விரும்ப மாட்டீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளாட்மே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இடத்துல வந்து நம்ம ஏதாச்சும் திங்ஸ் வைக்கணும், ஷூ ரேக் வைக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா இடம் இருக்காது. ஆனால் இங்கே உங்களுக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஷூ ரேக்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல வெளிச்சமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வருங்க. 2 BHK ஹவுஸ் தான் பார்க்க போகிறோங்க. 2 BHK ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுவே வந்து ஒரு நல்ல விஷயம். அதையும் தாண்டி ஸ்கொயர் ஃபீட் சைஸஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 864 852 ஸ்கொயர் ஃபீட் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 BHK ஃப்ளாட்ஸ் வந்து இருக்குங்க. நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான டீ கூட் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அருமையான பெரிய ஹால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா இங்கே மட்டும் நீங்கள் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு அருமையான ஒரு இன்டீரியர் வந்து பண்ணீங்கன்னு வச்சுங்களேன். டிவி யூனிட் வேற லெவலில் இருக்குங்க. நீங்கள் வந்து இங்கே டிவி யூனிட் பண்ணிட்டு இங்கே சோஃபா போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய அதாவது ஒரு பெரிய லக்ஸரி வீட்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அப்படியே ஒட்டின மாதிரி கிச்சன் இருக்கிறது ஒரு அருமையான விஷயங்க. அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் இந்த வீட்டை வந்து வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்டீரியர் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு இன்டீரியர் பண்ணாமையே வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய லுக்கில் இருக்குது. நீங்கள் இன்டீரியர் பண்ணிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு மாடுலர் கிச்சன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸு. இன்டீரியர் பண்ணுறவங்க நீங்கள் வந்து இது ஓப்பனாக விட்டாலும் சரி, இல்லைனா நீங்கள் வந்து இன்டீரியருக்கு டிசைன் ஏதாவது கொடுத்தீங்கனாலும் ஹாலில் இருந்து பார்க்கும்போது அருமையாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து உங்களை வந்து ஒரு வேறு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் இன்டீரியர் கிச்சன் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெளிச்சம் இருக்க ஒரு ஃபெசிலிட்டிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர் வென்டிலேஷனுக்கு நமக்கு ஃபேன் வைக்கிறதுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சிம்னி எதனா வேணாலும் தாராளமாக வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு வீடு எதுவுமே கிடையாது. ஸோ டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காதுங்க. நம்ம வந்து ஹாலும் பார்த்தாச்சு, கிச்சனும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாலில் இருக்க ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் தான் பார்க்க போகிறோங்க. ரெஸ்ட் ரூமில் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் ஆக்சசரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரிவேரில் தான் கொடுக்க போகிறாங்க. நல்ல ஹைட்டும் இருக்குது, நல்ல ஒரு ஸ்பேஸும் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீட்டில் இருக்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தாங்க பார்க்க போகிறோம். மாஸ்டர் பெட்ரூம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. நமக்கு உள்ளே என்ட்ரு ஆகும்போது தெரியும் நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் நான் மென்ஷன் பண்ணி சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் ரொம்ப கிட்ட இருக்காங்க. நம்ம ஹால்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹைட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைட் கொடுத்ததுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்க மாதிரி ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியுது. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்டீரியர் பண்ணுங்கள். இன்டீரியர் பண்ணால் வீடு வந்து அருமையாக இருக்கும். நம்ம
நமக்கு காற்று ஃபெசிலிட்டிஸ்க்கும் நமக்கு வெளிச்சத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட் எதுவுமே யூஸ் பண்ணல. ஆனால் நமக்கு வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து கம்மியாக இருக்காதுங்க. அண்ட் அப்படியே நம்ம வந்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம வந்து ஒரு பால்கனியாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாங்க. சுற்றி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்க ஒரு பகுதியில் தான் வந்து இந்த அபார்ட்மெண்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. நமக்கு மாஸ்டர் பெட்ரூம்லேயே வந்து ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் இருக்க இன்னொரு பெட்ரூம் தாங்க பார்க்க போகிறோம். பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் இருந்து அப்படியே நமக்கு என்ட்ரன்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. பெட்ரூமே வந்து நல்ல ஒரு சைஸ்ல தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்க யாராச்சும் பசங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக உங்க பசங்களுக்கு இதை வந்து ஒரு கிட்ஸ் ரூமாவுமே வந்து நீங்க பண்ணி கொடுக்கலாம். அதுக்கான இன்டீரியர் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். இந்த பெட்ரூம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து விண்டோ ஃபெசிலிட்டிஸுமே இருக்குங்க. இன்னைக்கு தேதியில் நிறைய வீட்டில் விண்டோ ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஆனால் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் கிடையவே கிடையாதுங்க. உங்களுக்கு வெளிச்சமும் இருக்கும், காற்றும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஒரு ஹால் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹால் வந்து சின்னதாக இருக்கும். ஆனால் இந்த வீட்டில் வந்து ஹால் ரொம்ப பெருசாக இருக்கு. அதாவது எந்த ஒரு ஒர்க்குமே இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஆனால் பார்க்கும்போது இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து அருமையாக இருக்குங்க. இப்போ நம்ம டெரஸ்ல தாங்க இருக்கோம். டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு டெரஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெரஸ்ல ஃப்ளோரிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூல் ரூஃபிங் டைல்ஸாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால உங்களுக்கு எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி நமக்கு அந்த ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டில் தெரியாதுங்க. இங்கே இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், சுற்றி வந்து வீடுகள் இருக்க ஒரு அடர்த்தியான ஒரு பகுதியில் தாங்க இருக்குது. அதாவது அம்பத்தூரில் ஒரு மெயினான ஒரு மேஜர் லொக்கேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த லொக்கேஷனை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாங்க. ஸோ உங்களுக்கு இந்த நிச்சு ஹோம்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ரெட் பிக்ஸில் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தேதியில் நிறைய பில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெட் பிக்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது கிடையாது. ஆனால் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் பிக்ஸில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபிளாட்டோடைய பிரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். 1 BHK வந்து பார்த்தீங்கன்னா 45 lakhs கொடுக்குறாங்க. 2 BHK வந்து பார்த்தீங்கன்னா 65 lakhsங்க. அதாவது நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து எல்லாமே சேர்த்து தான் நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். நமக்கு அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா CCTV ஃபெசிலிட்டிஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு மேஜரான லொக்கேஷனில் தான் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் லொக்கேட் ஆயிருக்கு. நான் டிஸ்பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பில்டரோடைய நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அதாவது SP ப்ரொமோட்டர்ஸோடைய டைரக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் சைட் விசிட் வரணும்னா தாராளமாக வாங்க. உங்களுக்கு அப்படியே OT பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் தாங்க இருக்குது. அதாவது 1 கிலோமீட்டரு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 1 கிலோமீட்டரு, மார்க்கெட்டுக்கு ஒரு 500 மீட்டர்ஸுங்க. நீங்கள் எங்கே போய் எது வாங்கணும் அப்படின்னாலும் 2 கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணிக்கிற மாதிரி தான் ஒரு லொக்கேஷனில் இருக்குது. பேங்க்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சைட் விசிட் வந்தீங்கன்னா இந்த இடமா வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. உங்களுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டிஸ்மே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 90% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து இங்கே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க. ஸோ உங்கள் கையில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 லட்ச ரூபா முன்பணம் இருந்தால் போதும். உங்கள் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லோன் பர்சன்டேஜுமே வந்து மாறும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த இடத்த கன்சிடர் பண்ணுவீங்கன்னு அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். நீங்கள் டிஸ்பிளே தெரியாத மாதிரி ஒரு கால் பண்ணிட்டு நீங்கள் சைட் விசிட் வாங்க. வந்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்த பிடிக்கும். மற்ற டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸுமே பண்ணிக்கலாம். டெயில்ஸ்லேருந்து பெயிண்டிங்லேருந்து இன்டீரியர் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லாங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி கூட சைட் விசிட் வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக பிடிக்கும். இங்கே ஒரு பிளாட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.